friends, இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே மார்னிங் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு நாங்க ஸ்வீட் போண்டா தான் செஞ்சோம். அதோட ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இன்னும் நீங்க அதை ட்ரை பண்ணனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். எப்பவும் பிரியாணி ரைஸ்ன்னு வச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ சிக்கன் கப்சா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ். நான் அதை ட்ரை பண்ணேன். அதாவது பக்காவாக அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கப்சா மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 5-6 ஏலக்காய். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும் குக் ஆகும்போது. இப்போது இதில் நான் வந்து இந்த கப்சா மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து குக் பண்ணுறப்ப அதில் நிறையா பூண்டு சேர்க்க போகிறேன். அதனால் இதில் இஞ்சி பேஸ்ட் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படி வச்சுட்டு நம்ம இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பெரிய பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 8 பல்லு பூண்டு, இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கின அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் இதோட நான் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 4-5 கிராம்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் அந்த மசாலா தடவி வச்ச சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். குக் ஆனதும் இதை நம்ம இப்போ அப்படியே திருப்பி போட்டுட்டு இது கூட நான் இப்போ ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 தக்காளி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம்.
இது நல்லா அந்த தக்காளியில் உள்ள தண்ணி அப்புறம் சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா குக் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு தடவை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1.5 கப் தண்ணி நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி அதுக்கு இப்போது மீதி இருக்க மசாலாலாம் நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவில் மீதி இருக்கிறதெல்லாம் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது சால்ட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் ஒரு 95% குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்படி மூடி வச்சு குக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் 1 கப் ரைஸ் எடுத்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட போகிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்குது. இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே க்ளோஸ் ஆகியே இருக்கட்டும். நல்லா அது செட் ஆகிடும். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சூடோடே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.